வணக்கம். அரக்கோணம் தொகுதி நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 30 ஆண்டுகள் பணியாற்றி பல்வேறு பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்தி நீதிமன்றத்தில் ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதுவரையில் பணியாற்றி வந்த என்னை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. கடந்த 3 வாரமாக அரக்கோணம் தொகுதியினுடைய ஒவ்வொரு கிராமமாக பல்வேறு தரப்பு மக்களையும் அவர்களுடைய வாழ்வு நிலை, அவர்களுடைய பொருளாதார நிலை, கல்வி நிலை, தொழில், இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளம் ஆகியவற்றையெல்லாம் நான் பார்த்து பெரும் கவலையும் அதிர்ச்சியும் அடைந்தேன். ராணிப்பேட்டை என்பது ஒரு பெரும் வணிக தளமாக நகரமாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டையில் வேலை வாய்ப்பு இல்லாமல், அடிப்படை வாழ்வாதாரம் இல்லாமல் ஏராளமான மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறேன். இப்படிப்பட்ட மக்களுக்கு அரசியல் ரீதியாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும், அவர்களுக்கு அரசால் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் முறையாக அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். இந்த அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிதாக அவர்கள் ஒன்றும் பெரிய சுகபோக வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அடிப்படை தேவைகள் வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கிராமங்களில் குடித நீர் பிரச்சனைக்கு திண்டாடுகிறார்கள். பேருந்து வசதி இல்லை என்று கவலைப்படுகிறார்கள். சாலை மிக மோசமாக இருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. உயர்நிலை பள்ளியாக இருப்பதை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள். இப்படி இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த தொகுதியில் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களும் இந்த தொகுதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் தமிழக அரசின் சார்பில் நலன் சார்ந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்வதில்லை. பாரபட்சத்தோடு நடந்து கொள்வது, அரசியலுக்காக ஏதோ ஒன்றை செய்ததை போன்று காட்டிக்கொள்வதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதையே மறந்துவிட்டு இந்த மக்களை பற்றி சற்றும் கவலைப்படாமல் அவர் தன்னுடைய தொழில், தன்னுடைய மது ஆலை, இதை கவனிப்பதிலே கவனமாக இருக்கிறார். இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக களத்தில் நிற்கக்கூடிய நான் மக்களுடைய பேராதரவோடு இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் அரக்கோணம் தொகுதிக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், தரமான கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்த வேண்டும், அடிப்படை வசதிகளை மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும், ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருக்க வேண்டும். என்னுடைய 30 வருட வழக்கறிஞர் அனுபவத்தை பயன்படுத்தி இந்த தொகுதி மக்களுடைய மேம்பாட்டிற்காக, வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சாலை கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவை இந்த தேர்தலில் எடுக்க வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஏழை எளியவர்கள், அறியாமையில் இருக்கக்கூடியவர்களிடம் இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு முன்பாக கற்றறிந்தவர்கள், எல்லா அரசியலையும் தெரிந்தவர்கள், இந்த சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள், நீங்கள் முதலில் இந்த பிரச்சாரத்தை துவக்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும், மாணவர்களையும், இளைஞர்களையும், விவசாயிகளையும், தொழிலாளர்களையும், தாய்மார்களையும், சகோதரிகளையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த தேர்தலில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியை ஒரு முதன்மையான தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன். என்னை முழுமையாக இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு நான் ஈடுபடுத்திக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.